Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasuki. Now we are moving to exercise 6A, fourth question. So அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The sum of the squares of two positive integers is 208. Okay, இது ஒரு information. Next information பாருங்க. If the squares of the large number is 18 times the smaller number. ஸோ லார்ஜ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குது, ஸ்மால் நம்பர்னு ஒன்று டிஃப்ரெண்ட், அது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான நம்பர். ஸோ அதனால் ஒன்று வந்து எக்ஸ்ன்னு எடுப்போம், இன்னொன்று வந்து ஒய்ன்னு எடுப்போம். லெட் த டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் பி அப்படின்னு எடுக்காமல் இங்கே வந்து ஃபஸ்ட் கொஷினை ஃபுல்லாக படிச்சுட்டு இது டூ கான்ட்ராடிக்டாக இருக்குல்ல, ரெண்டுமே கான்ட்ராடிக்டாக இருக்கிறதுனால ஸோ எக்ஸ் ஸ்மாலர் வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுக்கணும், லார்ஜர் வேல்யூவை ஒய்ன்னு எடுக்கணும். ஓகேவா? So let the smaller number be x and the larger number be y. So இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம sum ஸ்டார்ட் பண்ணலாம். Sum of the squares of two positive integer is 208. ஸோ நான் இந்த சம்மை படிக்கும் போது மட்டும் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு இம்பார்ட்டன்ஸ், அப்புறமா தான் சம்முக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும், ஸோ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இஸ் 208 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நடுவில் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஸ்கொயர் பண்ணிட்டு தான் சம் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ்னா ஈக்குவல் டு 208. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? செகண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜர் நம்பர். ஸோ இதுக்கான மீனிங் பாருங்கள். த ஸ்கொயர் ஆஃப் த லார்ஜர் நம்பர் இஸ் 18 times the smaller number. ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இஸ்ஸு வந்து மிடில் வேல்யூ, இஸ்ஸுன்றது ஈக்குவல் டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, லார்ஜர் நம்பர் எடுத்து அது ஸ்கொயர், எல்லாமே ரிவர்ஸில் படிச்சுட்டு வந்தால் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இஸ்ஸுன்னு இருக்கா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, மிடில் வேல்யூ, இது மிடில் வேல்யூ. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிவர்ஸில் படிச்சுட்டு வாங்க. லார்ஜர் நம்பர் அதை ஸ்கொயர் பண்ணணும், லார்ஜர் நம்பர் எது, ஒய், அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சைடு முடிஞ்சிச்சு, ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ஸோ பின்னாடி இருந்து தான் இதுவும் படிக்கணும். ஸ்மாலர் நம்பர் என்னது, எக்ஸு, டைம்ஸுனா இன்டூ 18. ஓகேவா? ஸோ ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 18x சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பதில் வந்து 18x அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 208ன்னு இருந்ததை வந்து நம்ம இப்போ ஒய் ஸ்கொயருக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 18xஐ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 18x ஈக்குவல் டு 208. ஸோ எல்லாமே ஒரு சைடு வர வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 18x மைனஸ் 208 ஈக்குவல் டு 0. 208ஐ வந்து எந்த டேபிளில் வந்து டிவிசிபிள் பண்ணலான்னு பார்க்கணும். ஸோ 208ஐ வந்து, ஸோ இப்போ பாருங்கள், 1 டேபிளில் 208, 2 டேபிளில் 104, 3 டேபிளில் வராது, 4 டேபிளில் 52, நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் வராது, 6 டேபிளில் வராது, 7 டேபிளில் வராது, 8 டேபிளில் வரும், 8 டேபிளில் வந்து இது 18 வந்து 28 வந்து 8 டேபிளில் வராது. ஸோ 9 டேபிளில் வராது, 10 டேபிளில் வராது, 11 டேபிளில் வராது, 12 டேபிளில். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு 8 and 26லேயே நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்போ 8 and 26 பண்ணாலே நம்மளுக்கு 18 வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கலாம், சின்ன நம்பருக்கு வந்து 8 மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 26x மைனஸ் 208 ஈக்குவல் டு 0. ஸோ இதுலேருந்து எது காமனாக எடுக்கலாம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 8, இதை வந்து ப்ளஸ் 26 வெளியே எடுத்தோன்னா
x minus 8 equal to 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 8 ஒரு பக்கம் எக்ஸ் ப்ளஸ் 26 ஒரு பக்கம். ஸோ இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 8 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 26 அப்படின்னு எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைனலாக நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்மாலர் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், லார்ஜர் நம்பர் பி ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் cannot be in negative பிகாஸ் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்கிறது வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ் can't be negative. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஸோ ஃபைனலாக எப்படி ஃபினிஷ் பண்ணோன்னா இந்த ஸ்மாலர் நம்பர் பி எக்ஸ், ஸோ எக்ஸோட வேல்யூ 8. லார்ஜர் நம்பர் கண்டுபிடிக்கணும். லார்ஜர் நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே கொஷனில் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ லார்ஜர் நம்பர் வந்து ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் பண்ணால் 18x கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 18 into 8. So y square equal to 144. Y equal to plus or minus 12. Y value positive இருக்கிறதுனால plus 12 மட்டும்தான். ஓகேவா? லார்ஜர் நம்பர் பி எக்ஸ், எக்ஸ் வேல்யூ வந்து 8, y வேல்யூ வந்து 12. அவ்வளோதான். தேங்க்யூ. கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.